வணக்கங்க. நம்ம இன்னைக்கு நெக் பெயின் பத்தி பார்க்க போறோங்க. நெக் பெயின் பார்த்தோம்னா, பொதுவா வந்து ஆர்த்தோ ஓபின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஜெனரலா வந்து நீ பெயினுக்கும், பேக் பெயினுக்கும் அடுத்தபடியா காமனா வரக்கூடிய கண்டிஷன் நெக் பெயின் தான். இந்த நெக் பெயின் வந்து இப்ப டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டா எவால்வ் ஆயிட்டு இருக்கிறப்ப வந்து, அதிகமா நம்ம டெக்னாலஜிய டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். செல்ஃபோன பார்த்தோம்னா, காலையிலேருந்து நைட் வரையும் நம்ம இப்படியே குனிஞ்சு பார்க்குறோம். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல ரொம்ப நேரம் அப்படியே குனிஞ்சே ஒர்க் பண்றோம். இது வந்து முக்கியமான காரணமா இருக்கு நெக் பெயினுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஹார்வர்ட் ஹெல்த் பப்ளிஷிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 80% ஆஃப் 80% மக்கள் வந்து அவங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது வந்து கழுத்து வலினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அவங்க யுஎஸ்ல வந்து பண்ண ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக் பெயினுக்கும் ஹெட்டேக்கும் அடுத்தபடியா வந்து பாதிக்கப்படுறது வந்து நெக் பெயின் அப்படின்றத சொல்றாங்க. அதுலயும் பார்த்தோம்னா நெக் பெயின்ல பாதிக்கப்பட்டவங்க 70% அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து பண்ண முடியல அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உமன்ஸ் தான் ரொம்ப காமனா வந்து இதுல பாதிப்படைகிறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோர்த் லீடிங் காஸ் ஆஃப் டிசபிலிட்டி அரௌண்ட் த வேர்ல்டு என்னன்னு பார்த்தோம்னா நெக் பெயின் தான் காரணமா இருக்கு. ஸோ இந்த நெக் பெயின் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 50 மில்லியன் அமெரிக்கன்ஸ் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. இதுலயும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பாக்குறப்ப முக்கியமா வந்து டெக்னாலஜி யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இம்ப்ராப்பர் போஸ்டர், அதாவது இம்ப்ராப்பர் போஸ்டர், இன்கரெக்ட் போஸ்டர், கரெக்டா வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டா நம்ம நெக்கை வந்து கரெக்டான பொசிஷன்ல வச்சு நம்ம வந்து செயல்படுத்தல அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தபடியா எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம் மாதிரி அதே மாதிரி கழுத்துலையும் தேய்மானம் வர்றதுதான் முக்கியமான நெக் பெயின் காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜி யூஸ், நான் சொன்ன மாதிரி செல்போனை வந்து இம்ப்ராப்பரா குனிஞ்சிட்டே யூஸ் பண்றதா முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்தபடியா வந்து ஸ்மோக்கிங் ஒரு காரணமா இருக்கு. இன்ஃபேக்ட் அடிபட்டாலும் நம்மளுக்கு வந்து கழுத்துல வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி பிரசன்ட் ஆகலாம், அந்த நெக் பெயின் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பிரசன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து பார்த்தோம்னா கழுத்து வலி, அதாவது பின்னில் வந்து கழுத்து வலி ரொம்ப ஒரு மாதிரி நாகிங் பெயின் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடையிற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தோம்னா கையில கழுத்துல இருந்து அப்படியே கைக்கு அப்படியே பரவுது சார், அப்படியே வலி வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்கு, எரியுது, அப்படியே வந்து ஒரு மாதிரி மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸ்ல கையை உதறிக்கிட்டே இருப்பாங்க. கையை மேலே பிடிச்சி தான் அப்படியே வருவாங்க கிளினிக் வரப்ப. ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸ்ல கையை நார்மலா வைக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்றதையும் பார்த்திருப்போம். சில பேருக்கு பார்த்தோம்னா 3 விரல்கள் வந்து மரத்து போறது, அந்த மாதிரி சொல்றதையும் நம்ம பார்த்திருப்போம். எரிச்சல் இருக்குதுன்னு பார்த்திருப்போம். சில பேர் வந்து கையில வந்து பேனா பிடிச்சி எழுதுறதுக்கே கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து கிரிப்பா என்னால பிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்தபடியா பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ்ல கையில வந்து பலம் இல்லை அப்படின்னு சொல்றதையும் பார்த்திருப்போம். 2 கையிலையும் வந்து வீக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பார்த்தோம்னா கால்கள் ரெண்டும் பாதிச்சு நடக்கிறதுக்கே சிரமமா இருக்கு சார், ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம தடுமாற்றமா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு யூரின் போறதும் மோஷன் போறதையும் கண்ட்ரோல் இல்லை அப்படின்றதையும் சொல்லுவாங்க. நடக்கிறப்ப காலை வந்து வீசி நடக்கிறப்ப காலில் வந்து செருப்பே பிடிமானம் இல்லை சார், கலண்டு கலண்டு போகுதுன்னு சொல்றதையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதனால கழுத்து வலி வந்து பொதுவாக வந்து கழுத்துல மட்டும் பாதிப்பு இருக்காது, கைகளுக்கும் பரவலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா செஸ்ட், அதாவது முன்பக்கம் நெஞ்சில வந்து பரவி அது ஹார்ட் அட்டாக் மாதிரியே வந்து நமக்கு ரிசம்பன்ஸ் இருக்கும். கார்டியாலஜி டாக்டர் பார்த்திருப்பாங்க. இசிஜிலாம் எடுத்து பார்த்து உங்களுக்கு நார்மலா இருக்கு, நீங்க ஆர்த்தோ டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களை செக் பண்ணி பார்த்ததுல அந்த முதுகெலும்பு, அதாவது கழுத்து பகுதியில் இருக்க எலும்புல வந்து தேய்மானமோ ஜவ்வு விலகல்னாலயோ கையில வந்து நரம்புகள் அழுத்தம் கொடுக்கறனால இந்த பெயின் வரதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த பெயின் வந்து நெக்ல மட்டும் தான் இருக்குன்ற அவசியம் இல்லை. ஷோல்டர் பிளேட்லயும் பின்பக்கத்துலயும் பெயின் இருக்கலாம், கைக்கும் பரவலாம், 2 கைக்கும் பரவலாம். இந்த மாதிரி கழுத்து வலி வந்து எப்படி வேணாலும் பிரசன்ட் பண்ணலாம். முக்கியமா வந்து கழுத்து வலியில பார்த்தோம்னா டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சதைப்பிடிப்புனால வர்ற கழுத்து வலி தாங்க முக்கியமான காரணமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஃபேசட் ஜாயிண்ட் பெயின், அதாவது எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய வலியை வந்து நம்ம சொல்றோம். இந்த எலும்பு தேய்மானத்தினாலையும் வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து வலி வரும். கழுத்து வலியோட சேர்ந்து கை வலியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நர்வ் ரிலேட்டட் பெயின், அதாவது நரம்புகள்னால வரக்கூடிய கழுத்து வலி, கை வலி. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எலும்புகளுக்கு நடுவில் வந்து உராய்வை தடுக்கிறதுக்காண்டி ஜெல்லி மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க் வந்து பிதுங்கி கைகளுக்கு சப்ளை பண்ற நரம்புல அழுத்தம் கொடுக்கறது மூலமா கை வலி வருது. அங்கேயே கிழிஞ்சிருக்கிறனால அந்த இடத்துல கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அந்த சுத்தி இருக்கிற பகுதியை வந்து இரிட்டேஷன் பண்றதுனால நம்மளுக்கு வந்து கழுத்து வலி வருது. ஸோ இது 3 தான் வந்து முக்கியமான காரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் வந்து மெக்கானிக்கல் நெக் பெயின், அதாவது சதைப்பிடிப்பினால வர மஸ்குலர் ரிலேட்டட் பெயின். 2வது பார்த்தோம்னா தேய்மானம். தேய்மானம்லாம் அந்த காலத்துல பார்த்தோம்னா 50-60 வயசுல வந்துட்டு இருந்தது. இப்ப 20 வயசு, 30 வயசு, 40 வயசு இருக்கவங்களுக்கே நம்ம பார்க்க முடியுது. அது காரணம் என்னன்னா வந்து இம்ப்ராப்பர் போஸ்டர், சரியா வந்து அவங்க வேலை செய்யறப்ப கழுத்தை வைக்கிறது இல்லை. அதே மாதிரி டெக்னாலஜி யூஸ், ரொம்ப நேரம் வந்து குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இம்ப்ராப்பர் போஸ்டர். அடுத்தபடியா வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணாதனால மசில்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகுது, இம்ப்ராப்பரா படுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ காமனா வந்து எங்கேஜ்லேயே நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியா வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து வலிக்கு காரணங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ கழுத்து வலியை வந்து நம்மளுக்கு எதனால வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலா இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். ஸோ முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மஸ்குலர் ரிலேட்டட், அதாவது மெக்கானிக்கல்
நெக் பெயின் தான் வந்து ரொம்ப காமனான கண்டிஷன்ஸ். நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னா வந்து கழுத்து சதைப்பிடிப்பு. இந்த சதைப்பிடிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நெக் என்னங்கிறத பார்ப்போம். நெக் பார்த்தோம்னா இந்த கழுத்து பகுதி பார்த்தோம்னா 2 ஷோல்டருக்கும் சென்டர்ல இருக்கு. ஸோ இந்த சென்டர்ல இருக்கிறப்ப பார்த்தோம்னா கழுத்து பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்பு லேசா பெண்டான மாதிரி இருக்கும். முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டா வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வளைவு தான் வந்து செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லார்டோசிஸ் மெயின்டைன் ஆகிறனால தான் நம்மளுக்கு வந்து தலைப்பகுதியில் வந்து இருந்து வெயிட்டை வந்து ஈவனா கீழே முதுகெலும்புடைய கீழே போகுது. இந்த லார்டோசிஸ் மெயின்டைன் ஆகல, கழுத்தை வந்து பெண்ட் பண்றப்ப அப்படியே ஃப்ரண்ட்ல போறப்ப இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போயிடும். ஸோ அதனால வந்து கழுத்து பகுதியில் வந்து லோடு அதிகமாகி நம்மளுக்கு சதைப்பிடிப்பு வரலாம், எலும்பு தேய்மானம் வரலாம், ஜவ்வு ப்ராப்ளங்கள், டிஸ்க் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கழுத்தை சுற்றி வந்து முன்பக்கம், சைடில், பேக்கில் முக்கியமாக 5 மசில்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான மசில்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய மசில். இது வந்து கழுத்தை திருப்புறதுக்கு, சைடில் திருப்புறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பின்பகுதியில் பார்த்தோம்னா ட்ரெபீசியஸ்னு ஒரு மசில் இருக்கு. அப்புறம் லிவேட்டர் ஸ்காப்லே அப்படின்ற மசில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மசில்ஸ்லாம் வந்து கோஆர்டினேட்டடாக வேலை செய்யறப்ப நம்ம கழுத்தெலும்பு வந்து இந்த நியூட்ரல் பொசிஷன், அதாவது லார்டோட்டிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெயிட்டை, அந்த ஹெட்டோட வெயிட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு நம்ம கழுத்து வந்து நேராக நிற்கிறப்ப 0 டிகிரியில் இருக்கப்போ வந்து 10 LB தான் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நெக் பகுதிக்கு போகுது. இதே ஒரு 15 டிகிரி நம்ம பெண்ட் பண்ணுறோம், கழுத்தை வந்து செல்ஃபோன் பார்க்கறதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்கோ நம்ம பெண்ட் பண்ணுறப்ப 27 LB வெயிட் வந்து கழுத்துக்கு லோட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 மடங்கு அதிகமாகுது. ஸோ எவ்ரி 15 டிகிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கூட்டிகிட்டே போகுது. 30 டிகிரியில் பாருங்க 40 LB வெயிட் வந்து கழுத்துக்கு லோட் ஆகுது. ஸோ இந்த கழுத்துக்கு இப்போ லோட் ஆகிறப்ப நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம கழுத்து மசில்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிறனால ஈஸியாக வந்து அந்த லோடு இந்த மசில்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுக்கப்புறம் மசில் எடுத்துக்காதனால போனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போனுக்கு நடுவில் இருக்க ஜவ்வுகளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி நம்மளுக்கு கழுத்து வலியை உண்டாகுது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது கழுத்து வலிக்கு. அடுத்தபடியாக வந்து இந்த மஸ்குலர் மெக்கானிக்கல் பெயின்லேயே வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அக்யூட்டாக வரக்கூடிய ஸ்ட்ரெயின், அதாவது போஸ்டர் ரிலேட்டட் ஸ்ட்ரெயின், அதாவது ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம 2 வகையாக பிடிக்கலாம், அக்யூட் அண்ட் கிரானிக். அக்யூட்னா திடீர்னு வரக்கூடிய கழுத்து வலி, கிரானிக்னா நாள்பட வரக்கூடிய கழுத்து வலி. ஸோ காமனாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அக்யூட் நெக் ஸ்ட்ரெயின். அக்யூட் நெக் ஸ்ட்ரெயின்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு பொருளை நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து எடுக்கிறப்ப கழுத்து மசில்ஸ் வந்து குனிகிறப்ப வந்து பின்னாடி இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அதனால ஓவர்லோட் ஆகி அந்த இடத்துல வந்து மசில் பிடிப்பு, சதைப்பிடிப்பு வர்றதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இதே இது வந்து நம்ம வந்து கிராமத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரு புல்லு கட்டை தூக்குறதா இருக்கட்டும், ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. சடனாக வந்து கால் வந்து பரட்டிடும், டக்குன்னு வந்து லோடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கழுத்துக்கு லோடு இறங்குறப்ப அக்யூட் ஸ்ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பேர் பார்த்துருப்போம், ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்றப்ப வந்து இம்ப்ராப்பரா வெயிட் லிஃப்ட் பண்ணிடுவாங்க. கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறப்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இம்ப்ராப்பரா தூக்குறப்ப சடனா வந்து நெக் வந்து மசில் வந்து டைட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் காரணமா இருக்கு. ரொம்ப லாங் டிரைவ் போறவங்க, லாங் டிரைவ் போறப்ப வந்து பின்னாடி வந்து கழுத்துக்கு வந்து சப்போர்ட் இல்லாம ரொம்ப லாங் டைமா போயிட்டே இருக்கும். 6 hours 8 hours கண்டினியூஸா ஓட்டுறவங்களுக்கு வந்து மசில் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரெயின் ஆயிருது. ஸோ அடுத்தபடியா வந்து ஒரு சடனா ஒரு பிரேக் போடுறோம், முன்னாடி ஏதாவது ஒரு வண்டி வருது, சடனா ஒரு பிரேக் போடுறப்ப நம்ம கழுத்து வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வர்றப்ப பின்னாடி இருக்க மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகுது, முன்னாடி இருக்க மசில்ஸ் டைட் ஆகுது. ஸோ இந்த இன்ஜுரிக்கு பேர் தான் வந்து விப்ளாஸ் இன்ஜுரின்னு சொல்றோம். இந்த விப்ளாஸ் இன்ஜுரியில் மசில்ஸும் டேமேஜ் ஆகலாம், போனும் டேமேஜ் ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து உள்ள இருக்க டிஸ்கும் பல்ஜ் ஆகி வெளியே வரலாம். இந்த இன்ஜுரியில வந்து சிம்பிள் இன்ஜுரியில வந்து உயிர் போற அளவுக்கு பாதிப்பு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சடனா ஃபோர்ஸா வந்து வர்றப்ப அந்த ஸ்பைனல் கார்டு நரம்பு வந்து இந்த போனுக்குள்ள போற நரம்பு வந்து டோட்டலா வந்து கட் ஆயிருது. ஸோ அப்போ நம்ம கை கால் எல்லாமே வந்து பேரலைஸ் ஆகி மூச்சு விடுறது சிரமப்பட்டு சடன் டெத் ஆகிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அக்யூட் நெக் ஸ்ட்ரெயின் உள்ளவங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தோம்னா ரெஸ்ட். ஸோ இந்த அக்யூட் நெக் ஸ்ட்ரெயின் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. வலி குறையும்னு நினைச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா வலி வந்து அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசியோதெரப்பியோ பயிற்சியிலோ வந்து நம்ம அக்யூட் நெக் ஸ்ட்ரெயின் கண்டிஷன்ல இருக்கப்ப தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டோம்னா இந்த அக்யூட் நெக் ஸ்ட்ரெயின்ல வந்து சடனா திடீர்னு வந்து மசில்ல வந்து டியர் ஆயிருக்கும், இல்லைன்னா வந்து எலும்புகளில் வந்து புண்ணாயிருக்கும். நம்ம வந்து இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நம்ம எக்ஸசைஸ் பயிற்சி ஸ்ட்ரென்தனிங் பண்றப்ப இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 2 to 3 days ரெஸ்ட் எடுத்துட்டு ஐஸ் பேக் வச்சு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே தானா 2-3 daysல சரியாயிரும். ஸோ அடுத்தபடியா வந்து கிரானிக் நெக் ஸ்ட்ரெயின், இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாஸ்டர் ரிலேட்டட் நெக் பெயின், அதாவது இம்ப்ராப்பர் பொசிஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுனால வரக்கூடிய, எர்கோனாமிக்ஸ் ப்ராப்பரா இல்லாதனால வரக்கூடிய நெக் பெயின். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா
இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒரு இன்றியமையாத ஆயிடுச்சு. ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஒரு அக்கௌண்டிங் ஜாப்ல இருக்கவங்க, ஆஃபீஸ் ஒர்க் இருக்கவங்க எல்லா பேருமே வந்து கம்ப்யூட்டர் நம்ம டெய்லி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. அதாவது நம்ம சேரை வந்து உயரமாக உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால வந்து நெக் மசில்ஸ் வந்து பெண்ட் ஆகிறதுனால லோடு அதிகமாகுது. அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 15 டிகிரி ஒவ்வொரு பெண்டுக்கும் வந்து லோடு ரொம்ப அதிகமாகிறப்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து நெக் ஸ்ட்ரெயின் ஆகி பெயின் வருது. ஸோ அதனால கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து நம்ம ஐ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை, மானிட்டர் லெவலில் இருக்கணும். ஆர்ம்ஸ் வந்து கரெக்டாக வந்து எல்போ வந்து கரெக்டாக வந்து ஆர்ம் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கிறப்ப நெக் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. இதே இதை நம்ம பெண்ட் பண்ணி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஓவர் ஆகும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறப்ப நெக்கை வந்து குனிஞ்சிட்டு பண்ணுறப்ப இந்த பேக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகி நம்மளுக்கு வந்து ஓவர்லோட் ஆகிறனால வந்து மசில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கண்டினியூஸாக நம்ம வந்து மொபைல் இப்படியே குனிஞ்சிட்டே பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சின்ன குழந்தைகளை முதற்கொண்டு பெரியவங்க வரையும் இன்னைக்கு செல்ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்றாங்க, பெரியவங்க பல காரணத்தினால யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா நேரா வச்சு இந்த செல்ஃபோனை யூஸ் பண்றது மூலமா நெக் ஸ்ட்ரெயினை குறைக்கிறது மூலமா இந்த கிரானிக் நெக் ஸ்ட்ரெயினையே நம்ம குறைக்கலாம். ஸோ ரொம்ப லாங் டிராவல் பண்றோம், கண்டினியூஸா வந்து 5 hours 4 hours ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த நெக்குக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கிறது நல்லது. பின்னாடி வந்து ஒரு பில்லோ மாதிரி வச்சு ஓட்டுறப்ப நம்மளுக்கு வந்து நெக் வந்து அந்த கர்வேச்சர் லார்டோசிஸ் சொல்லக்கூடிய கர்வேச்சரை மெயின்டைன் பண்றப்ப இந்த இம்ப்ராப்பர் பொசிஷன்ல படுத்துக்கிட்டு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப் யூஸ் பண்றதாலும் சரி, இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். நெக் பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகுது, பெண்ட் ஆயிருக்கு, இதுவும் வந்து நெக் வளைஞ்சிருக்கு. ஸோ படுக்கிறப்ப பார்த்தோன்னா பேக்ல படுக்கிறப்ப நெக் வளைஞ்சு ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது. தலைவாணி ரொம்ப பெருசாக வச்சு படுக்கிறப்ப நெக் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பர் போஸ்டர் கரெக்ஷன் மூலமா நம்ம சரி பண்றது மூலமா நெக் பெயின் அவாய்ட் பண்ணலாம். ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு மசில்ல வந்து வீக்னஸ் ஆகி அடிக்கடி வந்து சதப்பிடிப்பு வருதுங்கிற ஆய்வுகள் சொல்றாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஃபைப்ரோமயால்ஜியா, விட்டமின் D3 டெஃபிஷியன்சினாலே நம்மளுக்கு சதப்பிடிப்பு வரதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வுகளில். ஸோ ஸ்மோக்கிங் இது மாதிரி விட்டமின் D கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சப்ளிமெண்ட் எடுத்து சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மசிலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அந்த நெக் பெயின் வந்து தவிர்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக வந்து பேக்கில் வந்து ரொம்ப ஹெவியான புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப நெக் மசில் ஸ்ட்ரெச் ஆகிறனால அதனாலையும் பெயின் வருது. சில கழுத்தை சுற்றி இருக்கிற சதைப்பிடிப்புக்கு அடுத்தபடியாக காமனாக வரக்கூடிய கழுத்து வலிக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ். டிஸ்க்குங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முதுகெலும்பா இருந்தாலும் சரி, கழுத்தெலும்பா இருந்தாலும் சரி, அந்த 2 எலும்புக்கு நடுவுல ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உராய்வை தடுக்கிறதுக்காண்டி இருக்கும். ஸோ இந்த ஜெல்லி வந்து என்ன ஆகும்னா இதை சுற்றி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் வந்து ஜெலட்டின் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வெளியே இருக்கிற கவரிங்க்கு பேர் வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ். இதுதான் வந்து மதில் செவர் மாதிரி அந்த உள்ள இருக்க ஜெல்லியை வந்து வெளியே விடாம வர்றதுக்கு பாதுகாப்பு அரண் மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி வந்து ஓவர்லோட் கொடுக்குறோம், போஸ்டர் சரியில்லாமல் வந்து குனிஞ்சே வேலை செய்கிறோம், ஒரு ப்ராப்பர் பொசிஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இது வந்து கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகிறப்ப உள்ள இருக்க அந்த ஜெல் வந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ வெளியே வர்றப்ப ட்ரை பண்ணுறப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் மூளையிலிருந்து கீழே பாதை வரைக்கும் போகக்கூடிய நரம்புகள் எல்லாம் எல்லாமே வந்து இந்த ஸ்பைனல் கார்டு வழியே தான் போகுது. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு அழுத்தம் ஏற்பட்டால் இந்த கில்சல், அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய அரண் வந்து கிழிஞ்சு உள்ள இருக்க ஜெல் வந்து வெளியே வர்றப்ப அந்த நரம்புகள் அழுத்தம் கொடுக்குறப்ப நம்ம நெக் பெயின் வரலாம், கை வலி வரலாம், கால் ரெண்டும் மரத்து போகலாம், காலில் பேலன்ஸ் எல்லாம் போகலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு அழுத்திட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது ரைட் சைடு லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு மட்டும் ஜவ்வு பிதுங்கி அழுத்துதுன்னா கைக்கு வர நரம்புகளை மட்டும்தான் பாதிக்கும், அந்த லெஃப்ட் சைடு கைக்கு மட்டும்தான் வலி வரும். இதே இது ரைட் சைடில் பாதிச்சிருந்துச்சுன்னா ரைட் சைடில் மட்டும்தான் பாதிக்கும். 2 பக்கம் பாதிச்சிருந்துச்சுன்னா 2 பக்கம் வரும். இதே இது வந்து சென்டரில் நடுப்பகுதியில் வந்து அந்த இயற்கை அரண் வந்து கிழிஞ்சு பின்பக்கத்தில் போச்சுன்னா டைரெக்டாக ஸ்பைனல் கார்டே அழுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பைனல் கார்டு அழுத்துறப்ப நம்மளுக்கு கைகளுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் கால்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ் தான் பார்த்தோம்னா செர்விக்கல் மைலோபதி அப்படின்னு சொல்றாங்க. செர்விக்கல் மைலோபதியில் வந்து டோட்டலாக ஜவ்வு வந்து நடுப்பகுதியில் பிதுங்கி இந்த நரம்புகளை, அதாவது தண்டுவட நரம்புகளை, கழுத்து பகுதியில் இருக்க தண்டுவட நரம்புகளை மொத்தமாக அழுத்துறதன் காரணமாக நம்மளுக்கு கால்கள் ரெண்டும் செயலிழந்து இம்பேலன்ஸ் நடக்கிறப்ப வந்து கரெக்டாக ப்ராப்பராக பேலன்ஸ் இல்லாமல் நடக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இதில் எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்து பார்த்தோம்னா இங்கே இருக்க நரம்பு குழாய் வந்து நீட்டாக வந்து ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்து சென்ட்ரலில் டிஸ்க் பல்ஜ் ஆகுது. சென்ட்ரலில் டிஸ்க் பல்ஜ் ஆகி அந்த நரம்புகள் அழுத்தம் கொடுக்குறதுனால உள்ளுக்குள்ள பாருங்க அப்படியே பேச்சியாக ஒயிட்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபைப்ரோஸ் ஆகி உள்ளுக்குள்ள ஸ்பைனல் கார்டே வந்து ஃபைப்ரோஸ் ஆகி ஒரு மாதிரி வீக் ஆகிறதுக்கு காரணம் தான் வந்து மைலோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மைலோபதி சிம்டம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் கண்டிஷன்ஸில் பார்த்தோம்னா யூரின் மோஷன் போகிறதுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனடியாக நம்ம வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ரிகவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்க்குறப்ப கழுத்து நம்ம தேய்மானத்தினால வரக்கூடிய கழுத்து வலி. இந்த தேய்மானங்கிறது வந்து வியர் அண்ட் டியர் வந்து ஏஜ் ரிலேட்டட். நம்ம முடியெல்லாம் எப்படி வந்து வயசாகிறப்போ வந்து அப்படியே நரைச்சு போகுதோ,
தோல்லாம் எப்படி சுருங்கி போகுதோ அதே மாதிரி வந்து எலும்புகளும் தேய்மானமாகி எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகி அந்த பக்கத்தில் வர நரம்புகளில் சொன்ன தண்டோட நரம்புகளில் போய் அழுத்தம் கொடுக்குது. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு கழுத்து வலி, கை வலி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 2 போனை வந்து 2 கழுத்தெலும்பு இருக்குன்னா அதை 2 ஜாயிண்ட்டாக பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு ஃபேசட் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஜாயிண்ட்லையும் தேய்மானமாகி வெளியே வர நரம்புகளில் வந்து அழுத்தம் கொடுக்குறனால நம்மளுக்கு கை வலி வருது. இது வந்து ஃபொராமினல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளும் எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய பாதிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக செர்விக்கல் மைலோபதியும் அந்த எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த எலும்பு தேய்மானம், சதைப்பிடிப்பு, டிஸ்க் பல்ஜ் இதனால வரக்கூடிய கழுத்து வலி மற்றும் கை வலியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கழுத்து வலிலாம் வந்து எதனால வந்து நம்மளுக்கு வந்திருக்கு? சதைப்பிடிப்புனால வந்திருக்கா, டிஸ்க் பல்ஜ்னால வந்திருக்கா, எலும்பு தேய்மானத்தினால வந்திருக்கா, இல்லை வேறு பல காரணங்களால வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்டிகேஷன் அதை பண்ணாமல் நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன், அந்த கழுத்தை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்ப்போம். கழுத்தில் வந்து வளைவு கரெக்டாக இருக்கா, அந்த லார்டோசிஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, இல்லை ஒரு பக்கம் கழுத்தை சாஞ்சே வச்சிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு கழுத்தை வந்து பால்பேட் பண்ணி பார்ப்போம். ஸோ பால்பேட் பண்ணி பார்க்கறது மூலமாக அந்த சைடில் இருக்க மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கழுத்தை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறப்ப எந்த ரொட்டேஷனில் அவங்களுக்கு பெயின் இருக்குது, கழுத்தை வந்து முன்பக்கம் திருப்புறப்ப பெயின் இருக்கா, சைடில் திருப்புறப்ப பெயின் இருக்கா, எந்த பொசிஷனில் அவங்க பெயின் ஃபீல் பண்ணுறாங்க இப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம். அடுத்தபடியாக வந்து ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத வந்து டியூனிங் ஃபோர்க்கை வச்சு நம்ம வந்து பைசப்ஸ், ட்ரைசப்ஸ் போன்ற மசிலோட எட்ஜில் வந்து நம்ம தட்டி பார்க்குறப்ப அது வேலை செய்யுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தபடியாக வந்து மோட்டார் அண்ட் சென்சரி டெஸ்ட், நரம்புகள் வந்து தண்டுவடத்துலேருந்து வெளியே கைகளுக்கு பரவலான நரம்புகள் வந்து கரெக்டாக வேலை செய்தா, அதாவது நரம்புகளோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா 2 நரம்புகள் இருக்கும். ஒன்று வந்து சென்சரி ஃபைபர்ஸ், இன்னொன்று மோட்டார் ஃபைபர்ஸ். அந்த மோட்டார் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம தசைகள் எல்லாம் வந்து அசைவு கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். ஸோ நம்ம தசையோட பவரை செக் பண்ணுற ஒவ்வொரு மசில்ஸையும், பைசப்ஸ், ட்ரைசப்ஸோட மசில் பவரை நம்ம செக் பண்ணுறது மூலமாக அந்த நரம்பு, குறிப்பிட்ட நரம்பு கரெக்டாக வேலை செய்தா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு C5, C6 வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, 5வது எலும்புலையும் 6வது எலும்பும் இடையில வரக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த பர்டிகுலர் நரம்பை செக் பண்ணி பார்க்கறதுல வீக்காக இருந்துச்சுன்னா அந்த நரம்பு பாதிப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உணர்ச்சிகளை எடுத்துகிட்டு போகிற நரம்புகள் ஏதாவது பாதிப்பாக இருக்கா, எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விரல் பகுதியில் உணர்ச்சி கம்மியாக இருக்கா, கையில் உள்பகுதியில் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாக அந்த நரம்பு எந்த நரம்பு பாதிப்பாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது 2 முக்கியமான டெஸ்ட்டு, சென்சரி டெஸ்ட், மோட்டார் டெஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட். இது 3 நம்ம பண்ணி பார்க்கறது மூலமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம வந்து எந்த நரம்புகள் பாதிப்பாயிருக்கு, C5, C6, C5, C6, C7 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் பார்த்தோம்னா எலக்ட்ரோமயோகிராஃபி ஆர் நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நரம்போட ஓட்டம் ப்ராப்பராக வந்து சிக்னல் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் அடுத்தபடியாக பேசிக்காக பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து எல்லா கழுத்து வலிக்கும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஸோ எக்ஸ்ரேல என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஜவ்வு பிரச்சனைகள் அதை கண்டுபிடிக்க முடியலன்னா கூட இன்டைரக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்டைரக்டாக பார்த்தோம்னா இந்த கழுத்து பகுதியில் இருக்க அந்த கர்வேச்சர் கரெக்டாக இருக்கா, மெயின்டைன் ஆகுதா, அந்த சொன்ன மாதிரி செர்விக்கல் லார்டோசிஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது மூலமாக நம்ம வந்து கழுத்து பகுதியில் வந்து எலும்புகள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா சதைப்பிடிப்பு இருக்குன்றதை உறுதிப்படுத்தலாம். அந்த சதைப்பிடிப்பு வந்து பல காரணங்கள்னால வரலாம். சில சமயங்களில் வந்து இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்க கேப், இந்த கேப் வந்து குறைஞ்சிருக்கா, இந்த டிஸ்கோட ஹைட் வந்து குறைஞ்சிருக்கா, இல்லை அப்படியே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த 2 எலும்புகளுக்கு இடையில வந்து தேய்மானமாக எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்ரேல கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் அந்த செர்விக்கல் மைலோபதி அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பாக சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இந்த சிடி ஸ்கேனில் வந்து இந்த எலும்போட வந்து டைமென்ஷன்ஸை வந்து நம்ம 3 பரிமாணத்தில் பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பைனல் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெனாலுக்குள்ளே வந்து டயமீட்டர் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப சுருக்கமாகி நரம்புகள் அழுத்திட்டு இருக்கா, இந்த ஜவ்வுகள்லாம் வந்து எலும்பா மாதிரி நரம்புகள் அழுத்திட்டு இருக்கா, இப்படி எல்லாமே அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து சிடி ஸ்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து எம்ஆர்ஐ வந்து ரொம்ப மஸ்ட்டு, இதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். இதில் தான் வந்து நம்ம நரம்புகள் வந்து ஸ்பைனல் கார்டில் உள்ள நரம்புகளோட பாதிப்பு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஜவ்வு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த நரம்புகளில் வந்து சைடில் அழுத்திட்டு இருக்கா, இல்லை வந்து சென்டரில் அழுத்துதா, இல்லை என்ன டைப், அது வந்து டிஸ்க் பல்ஸ்லேயே வந்து நம்ம டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 4 டைப் இருக்குது. ஸோ இதில் எந்த டைப்பை சேர்ந்தது, சிவியர் ஸ்டேஜா, இல்லை மாடரேட் ஸ்டேஜா, மைல்ட் ஸ்டேஜா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது மூலமாக தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும். எய்தர் வந்து சிம்பிளாக வந்து எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணிடலாமா, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுமா, இல்லை அட்வான்ஸ்டாக இருக்குன்னா வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை வச்சு தான்.
ஸோ அடுத்தபடியாக வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா எந்த ஒரு கழுத்து வலியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதாங்க ட்ரீட்மெண்ட்டு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஐஸ் பேக் வைக்கலாம், ஹாட் பேக் வைக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து மசாஜ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஐஎஃப்டின்னு சொல்லக்கூடிய வந்து எலக்ட்ரோட வச்சு கரண்ட் பாஸ் பண்ணி அந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தபடியாக அல்ட்ராசவுண்ட் தெரப்பி பண்ணி பார்க்கலாம், மசாஜ் பண்ணலாம். நெக் எக்ஸசைஸ், ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ், கழுத்துக்கு வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கண்டிஷன்ஸில் எலும்பு தேய்மானம் இருக்குது, பட் இந்த எல்லாமே பண்ணி பார்த்து ரொம்ப பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். அதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எபிடுரல் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அந்த கழுத்து பகுதியில் வந்து நம்ம போடுறது மூலமாக நம்மளுக்கு அந்த பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச ஜாயிண்ட்ல நம்ம போட்டு இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்ட் போடுறது மூலமாக நமக்கு பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 90% ஆஃப் நெக் பெயின் வந்து இந்த மருத்துவ முறைகள்லேயே வந்து நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து 90% வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் ரொம்ப யூரின் மோஷன் போகிறதுக்கு கண்ட்ரோல் இல்லை, காலில் நடக்கிறதுக்கு பேலன்ஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜாக போயிடுச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் 3 months 4 months ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கை வலி குறையல, கையை வந்து நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையை வந்து நார்மலாக கூட வைக்க முடியல, அப்படியே தூக்கி தான் பிடிக்க வேண்டியா இருக்கு, இல்லைனா கையை தூக்கி வச்சா தான் எனக்கு கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றா வந்து அமையுதுங்க. ஸோ சர்ஜரி பண்ணால் ரொம்ப பயப்பட தேவையில்லை. சர்ஜரிங்கிறது நம்ம கழுத்து பகுதியில் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாயிருமோ, கை கால் வராமல் போயிருமோ அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் சொல்கிறது என்னன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம சர்ஜரி டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாருன்னா அதை நம்ம முறையாக வந்து பாதுகாப்பாக பண்ணிட்டோம்னா அதனால வர பின்விளைவுகளை அதாவது ஃபியூச்சரில் வரக்கூடிய டேமேஜை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த சர்ஜரி வந்து நம்மளுக்கு சிம்பிளாக இப்போலாம் வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணி பெரிய சர்ஜரி பண்ணி நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து ரொம்ப இது பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு லெவலில் டிஸ்க் இருக்குது, நிறைய பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க, சார் எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் C5 C6 இருக்குது சார், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் திருப்பி என் லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. 90% வந்து நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம சரி பண்ணிடலாம். முடியாதவங்களுக்கு தான் வந்து நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சிங்கிள் லெவலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த கழுத்துக்கு முன்பகுதியில் வந்து சின்னதாக வந்து ஒரு 3 cm 4 cm அளவுக்கு இன்சிஷன் போட்டு டைரெக்டாக அந்த ஜவ்வை மட்டும் எடுத்துட்டு அந்த ஜவ்வு இருக்க பகுதியில் வந்து லைட்டாக வந்து போன் கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பகுதியில் இருக்க இல்லையா கிரஸ்ட் எடுத்து உள்ளே வச்சு தேவைப்பட்டால் மேலே வந்து பிளேட் வச்சு நம்ம பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த டிஸ்க்னால வர்ற ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பின்னாடி இருக்க நரம்புகள் வந்து அழுத்தம் வந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகும். ஸோ செகண்ட் டேவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கமே, இது முதலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் வந்து நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சர்ஜரி வந்து ஒரு ரிவார்டிங் சர்ஜரி, ஆன்டீரியர் cervical ஃபியூசன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் லெவல் டிஸ்க் இருக்குது அப்படின்றப்ப இந்த சர்ஜரி தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்டாக வந்து இப்போ மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணுறோம். இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா எண்டோஸ்கோப், அதாவது சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே சின்ன ஹோல் மட்டும் போட்டு அந்த டிஸ்கை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து இயர்லி ரிட்டர்ன் ஆஃப் இருக்குது, எந்த ஒரு பிளட் லாஸ் இருக்காது, மசில் டேமேஜ் இருக்காது. மசில் டேமேஜ் இருந்தால் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து வலி வந்துருமோ, பின்னாடி வந்து தேய்மானம் வந்துருமோ அப்படின்ற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எண்டோஸ்கோபிக் மூலமாக நம்ம வந்து சிங்கிள் டே கேர் ப்ரொசீஜர் மூலமாக அந்த டிஸ்க் சர்ஜரியை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த டிஸ்க் வந்து 2 லெவலில் இருக்குது. இல்லைனா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கழுத்தெலும்பு தேய்மானத்தினால வந்து cervical myelopathy OPLLன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கெனாலில் வந்து இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து எலும்பாக மாறிடுச்சு, அந்த ஸ்பைனல் கார்டை வந்து ரொம்ப 2-3 இடத்துல அழுத்துது அப்படின்ற பட்சத்தில் முன்னாடி பண்ணுறத விட பின்னாடி கழுத்துக்கு பின்பக்கம் போய் ஓப்பன் பண்ணி அந்த நரம்புகளை வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பைனல் கார்ட் ஃப்ரீ ஆயிடுது. ஸோ இது வந்து போஸ்டீரியர் டீகம்ப்ரஷன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் லெவலுக்கும் பண்ணலாம், 2 லெவலுக்கும் பண்ணலாம். ஸோ மோர் தென் 2-3 லெவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து எலும்போட ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து நம்ம கழுத்தை வந்து குனியறப்ப அதிகமாக தேய்மானம் மாறதுனால கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக cervical myelopathy பார்த்தோம்னா 2-3 லெவல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம 2-3 லெவலில் டீகம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரூஸ் போட்டு ராடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லேட்டரல் மாஸ் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெடிக்கல் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போடுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த லார்டோசிஸ் மெயின்டைன் ஆகும். இந்த கழுத்தில் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க அந்த நேச்சுரல் கர்வேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்காண்டி தான் இந்த ராடு போடுறோம். இந்த ராடு போடாமட்டோம்னா நிறைய எலும்பு எடுக்கிறப்ப நிறைய எலும்பு நம்ம வந்து டீகம்ப்ரஸ் பண்ணுறப்ப இன்னும் வீக் ஆகி இந்த லார்டோசிஸ் கம்மியாகும். அதனால வந்து நெக் பெயின் வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ராடு போடுறது நல்லது. ஸோ இதையுமே வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பண்ணாமல் ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து எண்டோஸ்கோபிக் மூலமாகவே வந்து பின்னாடி ஒரு சின்ன ஒரு 7 mm ஹோல் மட்டும் போட்டு நம்ம அந்த மைலோபதியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அழுத்தம் கொடுக்குற பகுதியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்க்குறப்ப அந்த டிஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த முன்னாடி இருக்க டிஸ்கை எடுத்துட்டு நம்ம போன் கிராஃப்ட் வைக்கிறதுக்கு போல
டிஸ்கே வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. இது வந்து டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்றாங்க. பட் இது ரொம்ப ரேராக தான் பண்றோம். இதுல ஒன்றும் பெருசா வந்து டேட்டாஸ் வந்து இல்லை. சக்சஸ் ரேட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லாதனால இது ரொம்ப செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பண்றோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அட்வான்சஸ் என்ன வந்தோன்னா எண்டோஸ்கோபிக் மூலமா இது பாருங்க சின்ன கீஹோல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ போனில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும். வேற எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. நர்வ்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிரும். இது எல்லாமே வந்து இந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவே நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் எண்டோஸ்கோப் சொல்கிறோம். ஸோ கழுத்து வலி வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து மஸ்குலார் ஸ்ட்ரெயின் தாங்க இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு தேய்மான ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து 90% வந்து அவங்களுக்கு வந்து சிம்பிள் ரெஸ்ட் எடுக்கிறது மூலமா, இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரை சாப்பிட்றது மூலமா, பிசியோதெரப்பி மூலமாவே 90% நம்ம கியூர் பண்ணிட முடியும். ஒரு சில கண்டிஷன்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டைப் 3 அதாவது சிவியர் டிஸ்க் ஆயிடுச்சு, சிவியர் டிஸ்க் லாஸ் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து சென்ட்ரல் டிஸ்க் ஆகி வந்து நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டே கம்ப்ரஸ் பண்ணுது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு 10% பேருக்கு தான் வந்து நம்மளுக்கு அறுவை சிகிச்சை நம்ம அட்வைஸ் பண்றோம். ஸோ அந்த அறுவை சிகிச்சை நம்ம அட்வைஸ் பண்றோம்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து அது பண்றது மூலமா கண்டிப்பா பலன் இருக்கும். ஃபியூச்சர்ல வரக்கூடிய பாதிப்புகளை முற்றிலுமா வந்து நம்ம சரி பண்ண முடியும். அறுவை சிகிச்சை செய்த அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். நல்லா தூக்கம் வரும், கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு முறைப்படியே வந்து அறுவை சிகிச்சைன்னு சொன்னாங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. கம்மியான சதவீதம் பேருக்கு தான் அந்த அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ அவங்க தாராளமாக வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஆன்டீரியர் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, போஸ்டீரியர் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, மினிமலாக எண்டோஸ்கோபிக் மூலமாக வந்து கீஹோல் மூலமாகவே சரி பண்ணுற டெக்னாலஜிஸ்லாம் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த கழுத்து வலி சம்மந்தமாக நம்ம வந்து காரணங்களை பார்த்துட்டோம், எப்படி கண்டறியறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கான 100% தீர்வு இருக்கா அப்படிங்கிறத மருத்துவ முறையில் சர்ஜிக்கல் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு எது இருந்தாலும், இதை பற்றி உங்களுக்கு கழுத்து வலி பற்றியோ கழுத்து ட்ரீட்மெண்ட் பற்றியோ சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.